ஜில் ஜங் ஜக் அப்படிங்கிறது தமிழ் சினிமா ரசிகர்கள்கிட்ட வந்துட்டு வடிவேலு பேசின ஒரு காதலன் படத்தில் பேசின ஒரு டயலாக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு சோசியல் மீடியாவில் அது ஒரு வைரலான ஒரு வேர்டாக மாறி இருக்குது. எதுனா ஜில் ஜங் படத்தினால அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன? அதான் ஜில்ஜங் ஜக் படத்தில் அந்த ஜில்ஜங் ஜக்குன்ற டேர்மில் வந்து வடிவேல் என்ன வந்து பெண்களை டிஃபைன் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயினே கிடையாது. நோ. பட் அந்த படத்தில் வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 3 கேரக்டர்ஸ்க்கும் ஒரு வடிவேல் வந்து ஜில்ஜங் ஜக்குன்ட்டு செக்ரிகேட் பண்ண மாதிரி இதில் வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு தனித்தனி ஷேட்ஸ் இருக்குது. 3 பேருமே வேறு வேறு மாதிரி கேரக்டரு, ஒரு எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் அந்த டைட்டில் வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணோம். இந்த 3 கேரக்டருக்கு பேராக வச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் ஜில்ஜங் ஜக். மற்றபடி அதுக்கு அந்த வேர்டுக்கு மீனிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பெருசாக. ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக இருந்திருக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு விவாதங்கள், ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக விவாதம் பண்ண ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக மாறி இருக்குது. இதுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கன்வே பண்ணீங்க ஆஸ் அ ஃபியூச்சர் ஃபிலிமாக இந்த ஸ்டோரியை அப்படிங்கிறது? ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம்காக ரெடி பண்ண கதை இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே ஃபீச்சர் லென்த்தில் எழுதின கதை தான். அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறதுக்காக அந்த படத்துலேருந்து ஒரு சின்ன சீனை மட்டும் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்திருந்தோம். மற்றபடி ஓவராலாக இது ஆக்சுவலி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் தான். அதுலேருந்து தான் ஒரு சீன் எடுத்து தான் ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தோம் நாங்கள். ஆக்சுவலி 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு கதை இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஹரஹர மகாதேவிக்கு அந்த சாமியாரோட குரல்களாக இருக்கட்டும், நிறைய கரண்ட் ட்ரெண்டில் இருக்க சோசியல் மீடியாஸில் ஒரு வைரலான விஷயங்கள் நிறைய இந்த படத்துக்குள்ளே இருக்குது, எலமெண்ட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு இப்போ எப்படி வந்து அடாப்ட் பண்ணீங்க உங்களோட ஸ்டோரிக்குள்ளே? இல்லை, 4 இயர்ஸ் முன்னாடி ஸ்டோரி வந்து அதாவது ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போது ஒரு ஐடியாவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸில் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் டிராஃப்டில் ரீஒர்க் பண்ணி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிருந்தோம். ஸ்டோரி உள்ளேயே நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்கிரிப்ட் வந்து அந்த 4 இயர்ஸாக க்ரோ ஆகி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன்ற கேரக்டர் அவர் வந்து அந்த ஒரு மாதிரி பிராமின் ஸ்லாங்கில் பேசுகிற அந்த மாதிரி ஒரு ஆளுன்றதுனால ஸோ டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அந்த வாய்ஸை வந்து ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ ஒருத்தர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அந்த வாய்ஸ் வந்து ரெடி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம். பிஃபோர் கோயிங் டு ஷூட் நாங்கள் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணோம். சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணோம். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு நல்லா. அந்த பான் மூவிஸ் பற்றின ஒரு விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வரீங்க, அந்த ஆடியோ இதெல்லாம் கொண்டு வரீங்க. இது வந்துட்டு எப்படி வந்துட்டு வெகுஜன மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு இதாக போகும்னு நினைக்கிறேன்? இல்லை, அது ஒரு நான் கேஷுவலாக எடுத்துகிட்ட விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச படம் வந்து யூத்தை டார்கெட் பண்ணுற மாதிரி விஷயம். எனக்கு தெரிஞ்ச யூத் எல்லாருக்குமே அது ஒரு சாதாரண விஷயம் தான் அது. பட் வெகுஜன மக்கள் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாக காட்டாமல் நாங்கள் ஒரு வாய்ஸாக ஒரு ஃபன்னியான ஒரு விஷயமா தான் சொல்லியிருக்கோம். பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் இட். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக மற்ற படத்துலலாம் எங்கேயும் ஒரு மாதிரி ஆபாசமாக காட்டுற மாதிரி நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணல. நாங்கள் வந்து பேசிக்காக வெறும் வேர்ட்ஸ் மட்டும் வரா மாதிரி தான் பண்ணியிருந்தோம். பட் அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பெருசாக அவங்கள பாதிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை சிரிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி ஈஸியாக வந்து அவங்கள சிரிக்க வச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. தவிர ஒரு குழந்தைகளையோ இல்லை வந்துட்டு வெகுஜன மக்களையோ கூட்டிகிட்டு வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, ஆக்சுவலி நாங்கள் படமாக எழுதும் போதே இந்த மாதிரி ஒரு ஐடியா, அந்த 3 கேரக்டர்ஸ் அந்த ஜில்ஜங் ஜக்குன்னு இருக்கிறவங்க அவங்க வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் நாங்கள் விஷுவலைஸ் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்டாக எழுதும்போது அது டார்க் ஹியூமர் ஜானர்னு பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்ததுனால, டார்க் ஹியூமர்ன்றது பொதுவாக எப்போவுமே ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வரவேற்கப்படக்கூடிய ஜானர் தான். அது வந்து எப்படி குடும்பத்து ஆளுங்க எப்படி எடுத்துப்பாங்க, அது இட்ஸ் ஆர்குமெண்டேட்டிவ் அது. ஸோ இப்போது இந்த படம் எங்களுக்கு தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வி ஹவ் மேட் இட். ஸோ அது ஐ திங்க் அது ஒரு பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த படம் வந்து எல்லாருக்கும், எல்லா ஆடியன்ஸுக்கும், எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் ஏதாவது ஒரு தேல் ஹேவ் சம்திங் டு டேக் அவே. அவங்களுக்குன்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அந்த படத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறது. இந்த படத்தை ஃபஸ்ட்டு சித்தார்த் அவங்கள்ட்ட கொண்டு போய் எப்படி கன்வே பண்ணீங்க, அவங்கள எப்படி ரீச் பண்ணீங்க? அவங்க வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் வேறு பண்ணியிருக்காங்க, வித் நடிச்சிருந்தாங்க. எப்படி வந்து அவங்கள்ட்ட கன்வே பண்ணீங்க? சித்தார்த் சார் தான் நான் சொன்னேன்ல, அந்த பைலட் அசன் அந்த படத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் அந்த சீக்வன்ஸை மட்டும் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட போய் காமிச்சிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு அதில் இருந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அந்த டீம், அந்த கம்ப்ளீட் டீமில் எல்லாரும் பண்ண ஒர்க்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படியே ஹி ஆல்சோ லைக் த ஸ்கிரிப்ட். அவருக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது ரொம்ப ஆர்வப்பட்டார் அவர். ஸோ அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அதுவும் நடிக்கணுன்றும் அந்த கேரக்டர் ஜில்லுன்ற கேரக்டர் பண்ணணுன்ட்டும் ஃபீல் பண்ணார். ஸோ அப்படியே அதை ரீடைன் பண்ணிட்டோம் அந்த ஸ்கிரிப்ட் அண்ட் த டீம் அண்ட் இது.
உங்களோட ஹோல் டீம் வந்து ஒரு டெபியூ டீமாக இருக்குது. இவங்க வந்துட்டு இவங்களை வச்சு இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படிங்கிறத அந்த கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சிஜி ஒர்க்ஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சா, இல்லை வந்து எப்படி இருந்துச்சு அதை வந்து ரன் பண்ணுறது? இல்லை, அதான் நான் சொன்னேன்ல, இந்த டீமோட நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் அந்த டீமோட நான் ரொம்ப ஒரு 3-4 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் என்னோட கோர் டெக்னிக்கல் டீமோட. ஸோ அவங்களோட எனக்கு நல்ல சிங்க் இருந்திருக்கு எப்போவுமே. ஐ ஆல்வேஸ் ஹேட் அ குட் வேவ் லென்த் வித் எங்கள் எல்லாருக்குமே ஒரே டேஸ்ட் அண்ட் சினிமா, எங்கள் எல்லாருமே நாங்கள் அந்த மாதிரி ஒரே சிங்கில் இருப்போம். ஸோ அது அவங்கள வச்சு வேலை வாங்குறதுன்றது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இல்லை. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வச்சு வாடா போடா அப்படி பேசிட்டு தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இட் வாசன்ட் அது ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இல்லை. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் நாளைக்கு வந்து பிக் ஸ்க்ரீனில் வருது, எப்படி எக்ஸைட் பண்ணுறீங்க? ரிவ்யூஸ் பற்றி தெரில, நான் அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் படத்தில் நிறைய விஷயம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வரைக்கும் யாரும் பார்க்காத மாதிரி நிறைய சீக்வன்சஸ், நிறைய சீன்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அது ஆடியன்ஸ் வந்து நல்ல விதமாக எடுத்துப்பாங்க அப்படின்னு என்ன சொல்கிறது, ஒரு வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நாளைக்கு தான் தெரியும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. ஜில்ஜங் ஜக் படத்தோட டைம் லைன் டோட்டல் டைம் பீரியட் என்னென்னா 2 hours 15 அபவுட் அந்த மாதிரி வருது. இனிஷியலாக வந்து இட் வாஸ் 3 hours. ஸ்கிரிப்டில் என்ன எழுதியிருக்கு, தீரஜ் வைத்தி ஸ்கிரிப்டில் என்ன எழுதியிருக்கானோ அதே தான் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தான் நாங்கள் ஃபீச்சராக அதை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அசம்பிளில் வந்து 3 hours வந்தது. பட் ஒன்ஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால என்னால் இன்னும் க்ரியேட்டிவாக இந்த சீன்ஸை ஷார்ட் பண்ண முடிஞ்சது. எதுவுமே ட்ரிம்முன்னு இருக்காது, இட்ஸ் மோர் லைக் அ மிக்ஸ். என்னென்ன நீடடோ எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட சிஜி வந்து வாஸ் மோர் டிமாண்டிங் ஃபார் மீ ஆஸ் எடிட்டர். நான் முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி, இந்த இடத்துல பாம்பு வரும், இந்த இடத்துல பிளாஸ்ட் வரும், இதெல்லாம் நடக்க போகுது, நான் ஆல்ரெடி என்னோட மைண்டே நான் விஷுவல் பண்ணி கட் பண்ண வேண்டிய சில சுச்சுவேஷன் இருந்தது. இதில் பாம்பு பிளாஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்டு படத்தோட மேஜர் போர்ஷன் நடுவில் பார்த்தீங்கன்னா கார் சீக்வன்ஸில் 3 பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாகவே க்ரீன் ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணது தான். ஸோ தட் இஸ் லைக் சம்திங் விச் வி ஹவ் ட்ரைட் இன் தமிழ் சினிமா. கீயிங்லாம் யூஸ்வலாக நார்மலாக பண்ணாமல் உண்மையாகவே லைவ் லொக்கேஷனை போய் ஷூட் பண்ணி ஒரு 13 days அதுக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணி நிறைய ஒர்க் போச்சு பின்னாடி. ஸோ நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியாது, பட் செகண்ட் டைம்னு ஒரு வாட்ச் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டு ஒர்க், அந்த 2020ங்கிற அந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ஒர்க்லாம் தெரியும். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஷார்ட்ஸும் வந்துட்டு ஒரு இடத்த நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணல, அதை வந்து ஒரு கார்ட்டூனாக காட்டி தான் அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு உள்ளே போகிறீங்க. இது எந்த ரீசனுக்காக அப்படி கொண்டு வந்துருக்குறீங்க? பேசிக்காகவே ஒரு லாஜிக்கல் இருக்குது எடிட்டில் சினிமாட்டோகிராஃபி வைஸ். ஒரு லொக்கேஷன் காட்டும் போது யூ ஹேவ் டு கோ ஃபார் மாஸ்டர் அண்ட் மிட் அப்படி இப்படின்னு. பட் we know that we have broken a lot of rules in this. அந்த மாதிரி நாங்கள் போகல. பட் அகெயின் இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு நாளில் நடக்க போகிற படங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ரொம்ப ரொம்ப ஓவர் ஸ்டைலிங் கட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வேணும் வாலண்டியராக. சில ஆடியன்ஸ்க்கு புரியாதுங்கிறதுக்காக அந்த மேட் கார்டு ஓப்பன் பண்ணி Chapter 1 Chapter 2ன்னு ஒரு பேட்டர்ன் போகலான்னு பிடிச்சி தான் அதை போனோம். இப்போ ஓவராலாக வந்துட்டு கன்விக்ட் பண்ணல எப்படி இருந்துச்சு படம் வந்துட்டு இப்போ அஸ் அ எடிட்டராக நீங்கள் பார்க்க? எனக்கு வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் டாக்குமெண்ட்ரி எது பண்ணாலுமே எவ்ரிதிங் இஸ் பீன் அ லெசன் ஃபார் மீ. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதாவது நான் சொன்ன மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 hours கட் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அட் ஆல் ஈஸி. நான் நிறைய விஷயங்கள் எனக்கும் டேரக்டருக்கும் இந்த விஷயம் சாக்ரிஃபைஸே பண்ணக்கூடாது, இது ஒர்க் ஆகாது தெரிஞ்சே நாங்கள் தூக்குவோம். அதாவது நிறைய கேரக்டர்ஸ்க்கு இன்டெப்த் ஸ்டோரிஸ்லாம் இருந்தது, பேக் ஸ்டோரிஸ், இது ஏன் அந்த கேரக்டர் இப்படி பேசுது, அதுக்கு ரீசன்லாம் இருந்தது. பட் அல்டிமேட்லி ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு சின்ன நாட்டு தான் அந்த படம். அந்த நாட்டு வந்து மிஸ் ஆகாமல் போகணுங்கிறதுக்காக நாங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி கட் பண்ணோம். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ அண்டர்ஸ்டுட் சம்திங் தட் வி கேன் பிளே அ லாட் ஆஃப் திங்ஸ் வித் எடிட். நார்மலாக இன்டர்வியூ கட் பண்ணுறது, கிறிஸ்டோபர் நோலன் இங்கிலீஷ் படம் பார்த்து கட் பண்ணுறது வேற, எதுக்காக அதை பண்ணுறங்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். அது இந்த படத்தில் நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய சீன் இதில் சித்தார்த் அவங்க ஒரு லீடிங் ஆக்டர் வித் ப்ரொடியூசர் வேற, அவரை வந்து எப்படி உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணார், எப்படி இருந்துச்சு? புரியுது. தீரஜும் நானும் வந்து ஒரு 3 years 4 years-ஆகவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுப்பான் அவன். எந்த விஷயமும் சொல்லும் போது அவன் வந்து இமீடியட்டாக நோன்னு சொல்லாமல் ரிஜெக்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய புஷ் இருந்தது. அகெயின் தீரஜ் நானும் சேம் ஏஜ் குரூப்னால எங்களுக்குள்ள நல்ல கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. பட் சித்தார்த்துங்கிற போது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாரு, அவர் வந்து ப்ரொடியூசராக இருக்கிறாரு அப்படிங்கிற போது கண்டிப்பாக அது உட்காருவார் ஃபைனல் கட்டில். எனக்கு ஜென்ரலாகவே எடிட்டர்ஸ்க்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும், யாரும் பக்கத்தில் உட்காரக்கூடாது, நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அந்த தாட் எப்பவுமே இருந்தது. ஆனால் இவர் சித்தார்த் வந்து உட்காரும் போது இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் நான் ஒரு விஷயம் பண்ணி இது போதும் அப்படின்னு லாக் பண்ணும்போது அவர் வந்து இல்லை இன்னும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுவார்.
எனக்கு ஒரு மாதிரி இல்லை செட் ஆகாது அப்படிங்கிறப்போ சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு விஷயம் பண்ணும்போது ஓ ஓகே அவர் சொன்னதால தான் நம்ம பண்ணோம் அப்படி ஒரு தாட் அது. ஹீ இஸ் ஆல்வேஸ் புஷிங் அஸ் அண்ட் மோட்டிவேட்டிங் அஸ் அ லாட். நாளைக்கு வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது. என்ன மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிறீங்க? நான் படத்தை நிறைய வாட்டி பார்த்துட்டேன். மோர் தென் லிட்ரலாகவே 100 டைம்ஸ் கிட்ட பார்த்துருப்பேன். ஸோ எந்த இடத்துல காமெடி எந்த இடத்துல காமெடி இல்லை எல்லாமே மறந்து போச்சு. அதனால தான் நான் அந்த ஃப்ரெஷ் ஷோக்கு வந்தேன். எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் ஆடியன்ஸுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும். அண்ட் இட் வில் ரியலி டீச் மீ அ லாட் எப்படி இந்த தியேட்டரோட அந்த இதை பிடிக்கிறதுன்னு. நீங்கள் ஷார்ட் ஃபிலிமாக இதுக்கு முன்னாடி ஒரு இது எடுத்திருந்தீங்க, இந்த ஸ்டோரியை இப்போ ஃபியூச்சர் ஃபிலிமாக மாற்றல எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் மாற்றினீங்க? ப்ரொடியூசர்ஸ் போய் நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பீங்க இந்த கதைக்கு, அந்த அனுபவம். நாங்கள் பைலட்டாக எடுத்தது வந்து ஆக்சுவலாக படத்தில் ஒரு 10 நிமிஷம் ஒரு ரொம்ப இன்ட்ரிகிங்கான ஒரு சீக்வன்ஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட இருந்த நாங்கள் என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது எங்ககிட்ட, நாங்கள் எந்த அளவுக்கு எங்களால் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் அதை எடுத்தோம். ஸோ ஒவ்வொருத்தருடைய ரசிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் இது மாறிட்டே தான் வந்துச்சு. ஸோ எந்த எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி சீன்ஸ் வச்சா நல்லாயிருக்கும், அதுக்கு எந்தெந்த மாதிரி ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணணும், அதெல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் எடுத்தோம். அது இந்த ஸ்டோரியை போய் ஃபர்ஸ்ட் டைம் சித்தார்த் அவங்கள்ட்ட சொல்லல, எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட வந்து வந்தது? அதான் ஃபஸ்ட்டு சொன்னப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரையும் ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சுங்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பட் அவர் வந்து என்ன சொன்னார்னா, கேட்டுட்டு உங்களால் முடிஞ்சா உங்களால் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கட்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டாங்க, நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவரே 2 days கழித்து கால் பண்ணி நான் பண்ணுறேன், நீ பட்ஜெட் போட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போது அந்த கதை மேலே அவருக்கு இருந்த கான்ஃபிடென்ஸு, எங்கள் மேலே அவருக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப அன்பிலீவபிள் திங். அந்த 2 நாளில் நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. இப்போ ஃபியூச்சர் ஃபிலிமாக ஃபுல்லாக இதாகிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க படம். எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு அந்த கதை எழுதிய போது இருந்த இதுக்கும் இப்போ ஃபியூச்சர் ஃபிலிமாக அந்த முழு படத்தை பார்க்கலையும் இருந்த எந்த அளவுக்கு உங்களை வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்குது? தட் சாட்டிஸ்ஃபைட், அந்த ஃபிலிம் வந்து எவ்வளோக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குது உங்களுக்கு? ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே பேச்சு வரல எனக்கு. ரொம்ப ஒரு அந்த ஃபீல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பார்த்த உடனே ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். எங்கள் மேலே எங்கள் ஆல்ரெடி ப்ரொமோஷன்ஸில் பார்த்துருப்பீங்க டீசர் ட்ரெய்லர்லாம். ஸோ உங்களை எக்ஸைட் பண்ணணும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. எந்த அளவுக்கு இது ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம், உங்களோட ஃபியூச்சர் ஃபிலிம் நாளைக்கு திரையில் ரசிகர்கள் எல்லாம் பார்க்க போகிறாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஆஸ் அ ரைட்டரா? 3 நாள் ஆல்ரெடி தூங்கவே இல்லை. நீங்கள் நைட்டு தூங்கணும்னு தெரியல. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வரைக்கும் பொறுத்து தான் பார்க்கணும். நைட்டு தூங்க மாட்டோம் மோஸ்ட்லி.